போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வெல்கம் டு விம்மி அப்டேட்ஸ். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த யூஆர்எலுக்கு போய்க்கோங்க, voters.ec.government.in. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் பேர், அப்புறம் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்கள் ஸ்க்ரீன் இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபில் ஃபார்ம் 6, அதாவது நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, அதாவது அதர் கண்ட்ரி. இப்போ ஃபார்ம் 6 நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே இந்த 12 ஸ்டெப் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 ஸ்டெப்பு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களோட ஸ்டேட்டு, நீங்கள் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போயிடும். சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். இந்த 12 ஸ்டெப்பு முடிச்சிங்கனாவே உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள், நான் என்னோடய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் நான் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து பர்சனல் டீட்டெயில், உங்களோட நேம் வந்து ஆஸ் பர் ஆதாரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆதாரில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும், அதில் இருக்கிற மாதிரி தான் உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்கள் நேம் வரும். ஸோ ஆஸ் பர் ஆதாரில் என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் அப்லோட் பண்ணி ஜேபிஜியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து மூணாவது ஸ்டெப்பு. மூணாவது என்னது, ரிலேட்டிவ் டீட்டெயில். ரிலேட்டிவ் டீட்டெயில்னால் ஒன்றுமே கிடையாது, உங்களோட அப்பா இல்லைனா ஹஸ்பண்டு அவங்களோட நேம் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதில் அப்பா பேர் நான் பேரில் போட்டுட்டு அவங்க நம்மளுக்கு என்ன ரிலேஷன் ஃபாதர்னு போட்டு அவரோட பேர் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். மூணாவது ஸ்டெப்பு முடிஞ்சிடும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட கான்டாக்ட், உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற மெயில் ஐடி செல்ஃப் வந்து நீங்கள் செல்ஃப் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப்பு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஃபார்மு, செக் பண்ணிக்கோங்க. 4வது ஸ்டெப் முடிஞ்ச உடனே பாருங்கள், 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாருக்கு போயிடும். பாருங்கள், ஆதார் டீட்டெயில் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 5 ஸ்டெப்பு முடிஞ்சிடும். 5 ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே உங்களது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஸ்டெப்பு ஜெண்டர் என்னன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டர்னு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் 7th ஸ்டெப்பு உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கேட்கணும். ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. நான் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்காக என்னோடய பேன் கார்டு ப்ரூஃபாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆதார் ப்ரூஃப் கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அது முடிஞ்ச உடனே பாருங்கள், இப்போ வந்து 4, 7 முடிச்சிட்டிங்க, 8வது ஸ்டெப் வந்துட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஆதாரில் இருக்கிற மாதிரி நான் என்னோடய அட்ரஸ் வந்து என்ன ஹவுஸு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய ஏரியா கொடுத்துக்கிறேன், என்னோடய வில்லேஜ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என் பின்கோடு கொடுத்துப்பேன். அப்புறம் என்னோடய ஜோன், நான் என்ன ஜோனில் இருக்குன்றது கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாத்தையும் நான் என்னோடய டீட்டெயில் ஃபுல்லுத்தையும் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா 8 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், கொடுத்து நான் எல்லாமே கொடுத்து முடித்த உடனே என்னோட 9th ஸ்டெப்புக்கு போயிடும். 9th ஸ்டெப்பு பாருங்கள், இப்போ நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ 8th ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அதோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஆதார் கார்டு கொடுத்து அதுவும் சேம் அதே ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்துக்கும். கொடுத்த உடனே 9th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிலிட்டியான்னு கேட்கும். டிசேபிலிட்டி நம்மளுக்கு இருந்தால் எதுக்குன்னு கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 10th ஸ்டெப்புக்கு போயிடும். 10th ஸ்டெப் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் எலக்ட்ரோலில் இருக்காங்களா, ஓட் லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. நான் என்னோட அந்த அப்ளிகண்ட்டோட அப்பாவோட பேர் போட்டு அவர் ஃபாதர், அவருக்கு என்ன அப்ளிகண்ட் என்ன ரிலேஷன் ஃபாதர்னு போட்டு அந்த ஃபாதரோட எபிக் நம்பர் இங்கே போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா 10 ஸ்டெப்பு முடிஞ்சிடும். அந்த 10வது ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்சன் வந்து லாஸ்ட் எஸ்ஏஆரில் வந்து இருந்தாங்களா, அதாவது 2002 2005 இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு நல்லாவே தெரியும் நிறைய பேர். இப்போ நம்ம தெரியாதவங்க நம்ம வீடியோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள், அதில் கிளியராக கொடுத்துருப்போம் எஸ்ஏஆர் எப்படி ஃபார்ம் எடுக்கிறது அந்த லிஸ்ட்டில் பேருன்ட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அது மாதிரி இதுலேயும் அந்த எஸ்ஏஆரில் அவங்க அப்பாவோடது வந்து ஸ்டேட்டு கான்ஸ்டிட்யூன்சி என்னன்னு சொல்லி நான் கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட போலிங் ஸ்டேஷன் என்னது, அதுக்கப்புறம் பார்ட் நம்பர் அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே காட்டும். பாருங்கள், இப்போ நான் அந்த 4 இதையும் நான் போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன். கீழே வந்து கரெக்டாக நீங்கள் சீரியல் நம்பர் போட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற சீரியல் நம்பர் போடக்கூடாது இந்த ஸ்டெப்பில்,
லாஸ்ட் அதாவது 2002 அதாவது லாஸ்ட் எஸ்ஏஆர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருக்கிற நீங்கள் பார்ட் நம்பரும் சீரியல் நம்பரும் போட்டிங்கன்னா தான் அந்த நம்பருக்கு உண்டான கரெக்டாக அந்த அப்ளிகண்ட்டோட அப்பாவோட டீட்டெயில் கரெக்டாக இந்த இடத்துல வரும். நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வேற ஒரு பர்சனுக்கு தான் கீழே காட்டும். ஸோ அது மேட்ச் ஆகாது. அதனால் நீங்கள் லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருக்கிற பார்ட் நம்பர் நம்ம நம்மளோட சேனல்லே லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பாருங்கள், லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருக்கிற டீட்டெயில் போட்டு நாங்கள் சர்ச் பண்ணோடனே வந்தது. கண்டினியூ கொடுத்த உடனே 11th ஸ்டெப்புக்கு போயிடுது. அவ்வளோதான். டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வில்லேஜ், என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கிறீங்க. அதில் பாருங்கள், அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே வந்து சப் கேட்டகரியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா 8th ஸ்டெப்பில், அந்த அட்ரஸில் நீங்கள் எப்போ இருந்து நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எப்போ இருந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கீங்கன்னு கேட்டோன்னா அந்த நீங்கள் மந்த்தும் இயரும் போட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேலம்னு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் கேப்சா. இதில் பாருங்கள், அதில் இருக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு இப்போ நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், உங்களோட ஆதாரில் லிங்கான மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஓடிபி போகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே உங்களோட ஆதாரில் லிங்கான மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பாக லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் ஓட்டர் ஐடியில் நேம் வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆதாரில் சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு வரது உங்களுக்கு ரொம்ப சேஃப். ஸோ பாருங்கள், இப்போ நான் சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே அந்த லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கு. ஓடிபி கொடுத்துட்டு நான் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூவில் காமிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப இ-சைன் வந்து ஒன்று வாட்டி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓடிபி இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே வந்து உங்களோட 4th ஸ்டெப்பில் உங்கள் மொபைல் நம்பருக்கு சொல்லியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு உண்டான ஓடிபி. இப்போ நீங்கள் போகிறது தான் இந்த இ-சைன். இங்கே பாருங்கள், கடைசி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இ-சைன் இருக்கும். அதுதான் உங்கள் ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் தரீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ நீங்கள் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் தரப்போகிறீங்க. அதை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். பாருங்கள், இ-சைன் அண்ட் சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட ஆதாரோட நம்பரை நீங்கள் இன்னொரு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட பாருங்கள், இது லோட் ஆனதுக்கப்புறமா அது இ-சைன்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ண உடனே கெட் ஓடிபி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஓடிபி கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து 2 டைமுக்கு மேலே வந்து மொத்தம் 3 டைம் தான் நீங்கள் போட முடியும். அதனால் தயவுசெய்து தப்பாக பண்ணாதீங்க. முதல் டைம்லேயே நீங்கள் கரெக்டாக அந்த ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்துவோங்க. 3 டைம் இல்லை, மொத்தமாக 2 பாருங்க, இங்கேயே கேட்டுருப்பாங்க. யூ ஹேவ் 2 attempts லெஃப்ட். அதான் இப்போ ஒரு டைம் கொடுத்தாச்சு, இன்னும் 2 attempt தான் வரும். அதனால் நீங்கள் ஓடிபியை தப்பாக போட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக வந்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி போடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களோட ஃபார்ம் வந்து பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டவுன்லோட் ஆகி அதிலே வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துடும். பாருங்க, இப்போ நான் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ண உடனே பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இதில் வர அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் அப்ளிகேஷன். அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே கனெக்டட்.